Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. நான் மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன். இந்த திருக்குளத்திற்கு நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு 11,36,000 ரூபாய் ஆயிருக்கு. ஓகேவா? படிக்கட்டுக்கு 11 லட்சமா? ரீல்ஸ் வெளியிட்ட டிவி பிரபலம். நான் மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் ஃபேக்ட் செக் செய்த தமிழக அரசு. வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. செய்தி வாசிப்பாளராக அறிமுகமாகி பிரபலமடைந்தவர் அனிதா சம்பத். இவர் தனியார் தொலைக்காட்சியில் ஹோஸ்டாக இருப்பதுடன் டிராவல் விளாக் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நடத்தி வருகிறார். அதில் தொடர்ந்து டிராவலிங் செய்து வீடியோ வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே உள்ள கொழுமணிவாக்கம் ஊராட்சிக்கு சென்ற அனிதா சம்பத் அங்கிருந்து ரீல்ஸ் வீடியோ ஒன்று வெளியிட்டது பேசு பொருளாக மாறியது. கொழுமணிவாக்கம் ஊராட்சி குளத்திற்கு நடைபாதை படிக்கட்டு மேம்பாட்டு பணி குறித்து எழுதப்பட்ட சுவற்றை வீடியோ எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட அனிதா சம்பத் அதில், நான் மாங்காடு பக்கத்தில் இருக்கிற கொழுமணிவாக்கம் என்ற இடத்தில் இருக்கேன். இங்க ஒரு போர்டு போட்டு இருக்காங்க. இந்த போர்டுல காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொழுமணிவாக்கம் ஊராட்சி திருக்குளத்திற்கு நடைபாதை படிக்கட்டு மேம்பாட்டு பணி மதிப்பீடு 11.36 லட்சம்னு போட்டு இருக்காங்க. இந்த படிக்கட்டை பாருங்க, இத போட 11 லட்சம் ரூபாய் ஆகுமா? இந்த பணத்துல வீடே கட்டுறாங்க. நானும் சுத்தி ஏதாவது கட்டிருப்பாங்கன்னு தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே எதுவுமே கிடையாது. இந்த ஒரு படிக்கட்டுக்கு எதுக்கு எவ்வளவு பணம் என்று பேசியிருந்தார். இந்த ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியது. பலரும் இதற்கு கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகமான TN ஃபேக்ட் செக் தனது எக்ஸ் தளத்தில் அனிதா சம்பத் பேசியதை சுட்டிக்காட்டி வதந்தியை பரப்பாதீர்கள் என கூறி விளக்கத்தை அளித்துள்ளது. அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2022-2023 ஆண்டில் திருக்குளத்தின் நடைபாதை படிக்கட்டு மட்டுமின்றி நீர்வரத்து மற்றும் வெளியேறும் வழி, மின் விளக்குகள், சிமெண்ட் இருக்கைகள் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளன என ஆதாரத்துடன் விளக்கம் அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அதற்கான செலவினங்கள் பட்டியலையும் குறிப்பிட்டுள்ளது. அதில் படித்துறை அமைப்பதற்கு 1.70 லட்சம், இன்லெட் அண்ட் அவுட்லெட் அமைக்க 66,000, நடைபாதை அமைத்தல் பேவர் பிளாக்கிற்கு 6.17 லட்சம், நடைபாதையை சுற்றிலும் மின் விளக்குகள் அமைக்க 96,000, மேசைகளுக்கு 12,000, இதற்கெல்லாம் மத்திய அரசின் GST 1.73 லட்சம் என மொத்தம் செலவு 11.36 லட்சம் என்ற கணக்கினை தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ளது. மேலும் படிக்கட்டுக்கு ரூபாய் 11 லட்சமா என்று அனிதா சம்பத் கூறுவது பொய் செய்தி என்ற தலைப்புடன் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது அனிதா சம்பத் கூறியது பொய் செய்தி என்று தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகமே கூறிவிட்டதால் பலரும் அனிதா சம்பத்தை விமர்சனம் செய்து வருகின்றனர். செய்தித்துறையில் பணியாற்றிய நபரே இப்படி தவறான தகவலை பரப்பலாமா என்று கேள்வி எழுப்பி வரும் நிலையில் அனிதா சம்பத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து பொய் செய்தி பரப்பிய ரீல்ஸை நீக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.